தமிழ்நாட்டில் 4 இடங்களில் போர் ஒத்திகை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தின் எதிரொலியாக நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 54 ஆண்டுகளுக்கு பின் நாளை நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடைபெற உள்ளது. தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலாளர் தலைமையில் நாளை போர் ஒத்திகை நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் கல்பாக்கம் அணுமின் நிலையம், சென்னை விமான நிலையம், ஆவடி ராணுவ தளவாடம், மணலி பெட்ரோலிய நிறுவனம் ஆகிய 4 இடங்களில் போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்த அறிவுறுத்தப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மே 13ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் பகுதியில் வழக்கமாக மே மாதம் இறுதியில் தொடங்கும் பருவமழையானது 2 வாரங்கள் முன்னதாகவே தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி 10 நாட்கள் முன்கூட்டியே தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை 5% கூடுதலாக பெய்யும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. முன்கூட்டியே பருவமழை தொடங்குவதால் வெயிலின் தாக்கம் சற்று தணியக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை வடபழனியில் 23 கோடி ரூபாய் மதிப்பு என கூறப்படும் திருடப்பட்ட வைரத்தின் புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. வடபழனியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த வைர வியாபாரியிடம் நகை வாங்குவது போல் 4 பேர் சென்று பேசியதாக தெரிகிறது. அப்போது அவரது கை கால்களை கட்டி போட்டுவிட்டு 23 கோடி ரூபாய் மதிப்பு என கூறப்படும் வைர நகைகளை 4வரும் கொள்ளையடித்துச் சென்றனர். தொடர்ந்து கொள்ளை நடந்த 12 மணி நேரத்திற்குள் சம்பவத்தில் ஈடுபட்டதாக ராகுல், ஜான் லாயட், ரிதீஷ், அருண் பாண்டியராஜன் ஆகிய 4வரை தூத்துக்குடியில் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்ட வைரம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதன் புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. +2 பொதுத் தேர்வு முடிவுகள் ஒரு நாளுக்கு முன்னதாகவே வெளியாகிறது. தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி +2 பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்ற நிலையில் 8,21,057 பேர் தேர்வெழுதினர். மார்ச் 25ஆம் தேதி தேர்வுகள் நிறைவடைந்த நிலையில் விடைத்தாள் திருத்தும் பணி, மதிப்பெண்களை கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணி உள்ளிட்டவை அடுத்தடுத்து நிறைவடைந்தது. தொடர்ந்து மே 9ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே மே 8ஆம் தேதி காலை 9 மணிக்கு முடிவுகள் வெளியாகும் என பள்ளிக் கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்ஜினியரிங் படிப்புக்கான விண்ணப்ப பதிவு நாளை தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. +1 SSLC தேர்வு முடிவுகள் 19ஆம் தேதி வெளியாகும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டது. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரின் மனைவி மே 23ஆம் தேதி நேரில் கண்டிப்பாக ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை மேயராக இருந்தபோது மா. சுப்பிரமணியன் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் அவரது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்திருப்பதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அவரின் மனைவி காஞ்சனா ஆகியோர் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. குற்றச்சாட்டு பதிவு நடைமுறைகளுக்காக இருவரும் நேரில் ஆஜராக உத்தரவிட்டும் இருவரும் ஆஜராகாததால் வரும் 23ஆம் தேதி நேரில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 23ஆம் தேதி இருவரும் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. பாஜகவிலிருந்து அழைப்பு வந்ததாகவும் மதவாத சக்திகளோடு கைகோர்க்க மாட்டேன் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாங்கள் எப்போதும் வெறும் கையால் முழம் போட மாட்டோம் என்றும், எத்தனை நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தலைவர்கள் வந்தாலும் எங்களுடைய களம் முற்றிலும் வேறானது என்றும் கூறினார். ஏசி அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் அரசியல் செய்வதில்லை என்றும், டெல்லியில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் அதிகாரி ஒருவர் தன்னுடன் பேசினார் என்றும், பாஜகவிற்கு அழைத்தார் என்றும் கூறினார். பாஜகவுடன் கூட்டணியை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வீழ்த்துவோம் என்று திருமாவளவன் தெரிவித்தார்.
மாமல்லபுரத்தில் 11ஆம் தேதி நடக்கும் பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்கள் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாமக சார்பில் மாமல்லபுரத்தில் வரும் 11ஆம் தேதி சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் திருவிழா நடைபெறுகிறது. இதையொட்டி மாநாட்டுக்கான பாடலையும் லட்சணையும் பாமக வெளியிட்டது. இந்நிலையில் முழு நிலவு மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்கள் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்தனர். கடலூர், புதுச்சேரி மார்க்கத்திலிருந்து வரும் வாகனங்கள் திண்டுக்கல், செங்கல்பட்டு வழியாக மாநாட்டு திடலுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களில் ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் அடகு கடையிலிருந்து 1 கிலோ தங்கம் மற்றும் 8 கிலோ வெள்ளியை திருடிச் சென்ற பணியாளரை போலீசார் தேடி வருகின்றனர். மார்க்கெட் வீதியில் ராஜஸ்தானை சேர்ந்த ஆசாத் என்பவர் அடகு கடை நடத்தி வருகிறார். இவர் தனது கடையில் உள்ள நகைகளை தங்கை கணவரின் கடையில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு மறுநாள் கடைக்கு எடுத்து வருவது வழக்கம். இந்நிலையில் ஆசாத்திடம் பணியாற்றி வந்த கண்ணையாளால் என்பவர் தான் சென்று நகைகளை வாங்கி வருவதாக கூறி சென்ற அவர் 1 கிலோ தங்கம், 8 கிலோ வெள்ளி மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் மாயமானார். இது குறித்த விசாரணை மேற்கொண்ட போலீசார் நகைகளுடன் தலைமறைவாக கண்ணையாளாலை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 10க்கும் மேற்பட்டோரை விரைநாய் துரத்தி கடித்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பிள்ளையார் கோவில் தெரு மற்றும் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான தெருநாய்கள் சுற்றி வருகின்றது. இந்த நிலையில் அப்பகுதியில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள், பொதுமக்கள், குழந்தைகள் என 10க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் துரத்தி கழித்துள்ளது. இதில் காயமடைந்தவர்களை அங்கிருந்தவர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனால் அச்சத்தில் உள்ள பொதுமக்கள் நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை ஆதீனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திராவிட பெரியார் கழக சார்பில் காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஆதீனமாக தற்போது நியமிக்கப்பட்டுள்ள ஞானசம்பந்தன் என்பவர் தனது கார் விபத்து குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கடந்த 3ஆம் தேதி சென்னையில் பேசியிருந்தார். அந்த விபத்தை இஸ்லாமியர்கள் ஏற்படுத்தி கொலை செய்ய திட்டமிட்டதாக பொய் செய்தியை ஊடகம் மூலம் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் திராவிட பெரியார் கழகம் சார்பில் அதன் தலைவர் மணி அமுதன் தலைமையில் ஆதீனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் கோவில் திருவிழாவின் போது 17 வயது சிறுவனை கத்தியால் குத்தி கொலை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சிறுவன் நீதிமன்றத்தில் ஆஜரானார். குளித்தலை மகா மாரியம்மன் கோவில் பூச்சுரிதல் நிகழ்ச்சியொட்டி அப்பகுதி மக்கள் மேளதாளங்கள் முழங்க வாகனத்தில் மாரியம்மனுக்கு பூக்களை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்றனர். பேரலாமன் கோவில் தெரு அருகே வந்தபோது நடனமாடிக் கொண்டிருந்த 17 வயது சிறுவன் ஷியாம் சுந்தர் பெரிய பாலத்தை சேர்ந்த நாகேந்திரன் உள்ளிட்டோரை ஓரமாக ஆடும்படி கூறியிருக்கிறார். அப்போது ஷியாம் சுந்தரை நாகேந்திரன் உட்பட சிலர் கத்தியால் குத்தியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தடுக்க வந்த அஜய், வசந்தகுமார் ஆகியோருக்கும் கத்தி குத்து விழுந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் நாகேந்திரன் உட்பட 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த 17 வயது சிறுவன் கரூர் சிறார் நீதிமன்றத்தில் ஆஜரானார். சென்னை அடுத்த ஆவடி அருகே கால்வாயில் தவறி விழுந்த குழந்தையை காப்பாற்ற முயன்ற தாயும் அவரது சகோதரியும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரை பறிகொடுத்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆவடி அருகே மோரை பகுதியைச் சேர்ந்தவர் சுகுணா. இவர் தனது 4 வயது குழந்தை சந்தோஷ் மற்றும் 17 வயது தங்கை அஞ்சனாவுடன் அருகே உள்ள கால்வாயில் துணி துவைக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த அவரது குழந்தை எதிர்பாராத விதமாக நீரில் தவறி விழுந்ததால் அவரை காப்பாற்ற இருவரும் முற்பட்டுள்ளனர். இந்நிலையில் அங்கிருந்தவர்கள் குழந்தையை போராடி மீட்ட நிலையில் மற்ற இருவரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரின் உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பெட்ரோல் பங்கில் எரிபொருள் நிரப்புவதில் ஏற்பட்ட வாக்குவாதமே மோதலுக்கு காரணம் எனவும், கோவில் திருவிழாவில் பிரச்சினை இல்லை என்றும் கலவரம் தொடர்பாக
14 பேரை கைது செய்திருப்பதாகவும் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே கலவரம் நிகழ்ந்த இடத்தை திருச்சி சரக டிஐஜி வருண், அமைச்சர் ரகுபதி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் ரகுபதி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து கலவரத்தை தடுக்கும் வகையில் வடக்காடு பகுதியை சுற்றியுள்ள 3 அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளது. மேலும் வடக்காடு பகுதி வழியாக இயக்கப்படும் அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகளின் சேவைகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது.